கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் தொடர்ந்து வேதாகமத்திலே காணப்படுகிறதான மக்களை குறித்து சிந்திக்கும் வரிசையில் சேற்றில் விளைந்த செந்தாமரை என்று சொல்லி ஒரு நல்ல பெண்மணி குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சேற்றில் விளைந்த செந்தாமரை, ஒரு அருமையான ஒரு பெண்மணி, இஸ் அ பாசிட்டிவ் கேரக்டர். வேதாகமத்திலே காணப்படுகிற பாத்திரங்களில் நாம் பின்பற்ற வேண்டிய பாத்திரங்களும் உண்டு, பின்பற்றக்கூடாத பாத்திரங்களும் உண்டு. அதிலே நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு நல்ல ஒரு பாத்திரம் இன்றைக்கு நாம் சிந்திக்கிற சேற்றில் விளைந்த செந்தாமரை என்கிறதான ஒரு பாத்திரம். அந்த செந்தாமரையினுடைய பெயர் ராகாப் என்று நாம் வேதத்தில் பார்க்கலாம். கடந்த வாரத்திலே நாம் யோசுவா குறித்து சிந்தித்தோம், நல் மாதிரியான யோசுவா என்று சொல்லி. அதை தொடர்ந்து இன்றைக்கு நாம் ராகாப் என்கிறதான பெண்மணி குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். நல்ல ஒரு அருமையான ஒரு கேரக்டர், மிகவும் கனத்திற்குரியவர்களாக வேதாகமம் காட்டுகின்ற ஒரு அருமையான பாத்திரமாகவே அவர்கள் விளங்குகின்றார்கள். அவர்களை நாம் பார்க்கும்போது அதிகமான பகுதிகள் அவர்களை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை. யோசுவாவின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தில் அந்த அம்மையார் குறித்து நம்மால் பார்க்க முடிகிறது. 2ஆம் அதிகாரம் முழுவதிலும் அந்த அம்மையாரை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அதற்கு பின்பு 6வது அதிகாரத்திலே அவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்திலே 6ஆம் அதிகாரத்தில் இந்த 2 அதிகாரங்களிலும் ராகாபை குறித்து நாம் வாசிக்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலும் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலும் அந்த பெண்மணி குறித்து நம்மால் வாசிக்க முடிகிறது. வேதம் அவர்களை நமக்கு எவ்விதமாய் காண்பிக்கிறது என்பதை குறித்து ஒரு 7 குறிப்புகளை நான் உங்கள் மத்தியிலே இந்த மாலை நேரத்தில் சிந்திக்க வேண்டும் என்று இருக்கிறேன். முதலாவதாக, வேதம் அவர்களை நமக்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது வேசியான ராகாப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமேயானால், நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுகாரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாபு என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். ஸோ நாம் அவர்களை பார்க்கின்ற வேளையிலேயே அவர்களை ராகாபு என்னும் வேசித்தன அந்த தொழிலை செய்து வந்தவர்கள் என்பதாக அவர்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் நிருபத்திலும் எபிரேயர் 11:31 வேசியாகிய ராகாப் என்றுதான் அங்கேயும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வேசி என்கிற இந்த தொழிலை, இந்த பாலின தவறான இந்த தொழிலை அவர்கள் வேண்டுமென்று ஏற்றுக்கொண்டார்களா, இல்லை என்றால் அவர்கள் ஒரு நிர்பந்தத்திற்குள் தள்ளப்பட்டார்களா என்பது குறித்து நமக்கு விவரங்கள் தெரியவில்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கையின் செயல்பாடுகளெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையிலே அவர்கள் இந்த தொழிலுக்குள்ளே உட்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவருடைய பின் வாழ்க்கை அந்த சரித்திரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஏதோ ஒரு நிர்பந்தம் ஆகையினால் இந்த தொழிலை செய்யும்படியான நிலைக்குள் அவர்கள் உட்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று எண்ண தோன்றுகிறது. அதற்கான ஆதாரங்கள் எதுவும் நமக்கு சொல்லப்படவில்லை. அந்த எரிகோ என்கிற பட்டணத்திலே அந்த பெண்மணி இருந்தார்கள். நாம் ஏற்கனவே கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். இஸ்ரவேலர் கானான் தேசத்துக்குள்ளே செல்லக்கூடாதபடிக்கு அந்த எரிகோ பெரிய மதில் சூழ்ந்த அந்த பட்டணம் அங்கே இஸ்ரவேலருக்கு முன்பாக அடைபட்டு இருந்தது. அந்த எரிகோ என்பது ஒரு விஸ்தாரமான ஒரு பட்டணம். அதனுடைய மதில் மிக விஸ்தாரமானது. நாம் எதை வைத்து அதை சொல்லலாம் என்று சொன்னால், அந்த மதில் சுவற்றின் மேல்
ஆங்காங்கே வீடுகள் அமைந்திருந்தன. வீடுகள் எங்கே இருக்கும்? மதிலுக்குள்ளே, பட்டணத்துக்குள்ளே வீடுகள் அமைந்திருக்கும். ஆனால் எரிகோ என்கிற பட்டணத்தில் மதிலின் மேல் ஆங்காங்கே வீடுகள் அமைத்திருக்கின்ற அளவிற்கு அது பிரம்மாண்டமான அகலமான வீதி நிறைந்த மதிலாகவே கோட்டை சுவராக அது காணப்பட்டது என்பதை நம்மால் புரிந்து கொள்ளலாம். இந்த அம்மையார் அப்படிப்பட்ட ஒரு வீட்டிலே, அந்த எரிகோ பட்டணத்தின் மதிலின் மேல், கோட்டை சுவற்றின் மேல் அவர்கள் தங்களுடைய வீட்டை அமைத்திருந்தார்கள். 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நான் வாசிக்கின்ற பொழுது, அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்தில் அவள் குடியிருந்தாள். பாருங்க, மதில் மேல், அலங்கத்தின் மேல் அவள் குடியிருந்தாள். இந்த வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுதே அந்த பட்டணத்தினுடைய மிக மோசமான நிலையை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். தேசத்தின் பல பட்டணங்கள் இன்றைக்கு கூட, மும்பைக்கு நீங்கள் போனால் அங்கே ரெட் லைட் ஏரியா என்கிற ஒரு ஏரியா, அந்த ஏரியா முழுவதும் வேசித்தனம் தான், விபச்சாரம் நடக்கிறதான இடம்தான். அது ஒரு பெரிய ஏரியாவே இருக்கும். பணம் கொடுத்து அந்த விதமான காரியங்களுக்குள்ளே செல்வார்கள், ரெட் லைட் ஏரியா என்று சொல்லி. நான் சிங்கப்பூருக்கு போயிருந்த பொழுது அங்கே ஒரு ஏரியாவை காண்பித்தார்கள். இது எல்லாமே ரெட் லைட் ஏரியா மாதிரி என்று சொல்லி. இப்படி பெரிய பெரிய பட்டணங்களில் இன்றைக்கும் அவ்விதமான நிலைகள் காணப்படுகிறது. அது இல்லை என்று சொன்னால் குடும்பங்கள் சிதிலடைந்துவிடும் என்பதற்காக அரசாங்கமே லைசன்ஸ் கொடுத்து அந்தந்த இடங்களை பகுதிகளாக பிரித்து வேசித்தனம் நடந்து கொண்டிருக்கிறது வாடிக்கை. அது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எரியோவிலே காணப்படுகிற விசேஷம் என்னவென்றால், பட்டணத்தின் மத்தியிலே எங்கேயோ ஒரு இடத்துல அல்லது பட்டணத்தின் ஓரத்தில் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு பகுதியை வைத்து, இது ரெட் லைட் ஏரியா, இது வேசித்தனம் பண்ணுகிற வேசி மார்க்கத்தார் இருக்கிற இடம் என்று ஒதுக்கப்படவில்லை. அவர்கள் மதிலின் மேல் வைத்திருந்தார்கள். மதிலின் மேலே, அலங்கத்தின் மேலே அவருடைய வீடு இருந்ததை பார்க்கின்ற பொழுது வெளியே இருந்து பார்க்கிற யாவருக்கும் அந்த பட்டணமே வேசி மார்க்கத்துக்குள்ளே இருந்தது என்பதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எல்லாம் மதில் மேலே அங்காங்க வேசிகளின் வீடுகள். அப்படிப்பட்ட ஒரு வீட்டிலே தான் அம்மையார் அவர்கள் குடியிருந்தார்கள். ஆகவே தான் அந்த பட்டணம் என்பது சபிக்கப்பட்ட பட்டணம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பட்டணமே சபிக்கப்பட்டது. ஏனென்று கேட்டால், வெளியரங்கமாக, பகிரங்கமாக அந்த விபச்சாரம் தான் அந்த பட்டணத்தினுடைய ஒரு ட்ரேட்மார்க் போல அது விளங்கி கொண்டிருந்தது. பார்த்து கொள்ளுங்கள், ரொம்ப செழிப்பான ஒரு பட்டணம். ஆகவே அதற்கு பேரீச்ச மரங்களின் பட்டணம் என்று பெயர். எரிகோவினுடைய மற்றொரு பெயர் என்னவென்றால் பேரீச்ச மரங்களின் பட்டணம் என்று அது சொல்லப்படும். செழிப்பான ஒரு பட்டணம், ஆனால் முழுவதும் பாவத்திற்குள்ளே இருந்தது. அது பாவத்தினால் நிறைந்த பட்டணம் என்பதையே மதில்கள் மேல், அந்த அலங்கத்தின் மேல் இப்படிப்பட்ட மக்கள் இருந்த நிலையை நமக்கு அது காண்பிக்கிறது. ஆகவே தான் சேற்றில் விளைந்த என்று நான் சொன்னேன். அது ஒரு பாவத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை குறித்து தான் அந்த பகுதியிலே நம்மால் வாசிக்க முடிகிறது. இந்த பெண்ணினிடத்தில் காணப்பட்ட பெரிய விசேஷம் என்னவென்றால், அவர்கள் வேசித்தன தொழிலை செய்து கொண்டிருந்தாலும், நான் சொன்னேன், ஒருவேளை அவர்கள் நிர்பந்தத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம், கட்டாயப்படுத்தி அந்த தொழிலை செய்ய வைக்கப்பட்டிருக்கலாம் என்று ஏன் சொன்னேன் என்று சொன்னால், அவர்களுக்குள்ளே மெய்யான தேவனை குறித்த ஒரு வேட்கை, வாஞ்சை, விருப்பம் அந்த பெண்ணினிடத்திலே காணப்பட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. மெய்யான தேவனை குறித்து நிறைய காரியங்களை கேள்விப்பட்டு அந்த தேவனுக்கு பயப்படுகின்ற, அந்த தேவனை மதிக்கின்ற, கனம் பண்ணுகின்ற ஒரு பெண்ணாக அவர்கள் விளங்கினார்கள். ஒரு வேசித்தனத்தில் விரும்பி அதை செய்து கொண்டிருக்கிற ஒரு பெண் என்று சொன்னால், அப்படிப்பட்ட தேவனை குறித்து தான் உணர்வு அவர்களுக்குள்ளே காணப்பட்டிருக்க முடியாது. ஆனால் இந்த பெண் அப்படி அல்ல, அந்த தொழிலில் தான் இருந்தார்கள். ஆனால் மெய்யான தேவனை குறித்த அறிவு, அவரை குறித்த வாஞ்சை, அவருடைய ஜனங்களை குறித்ததான ஒரு விருப்பம், இவையெல்லாம் அந்த பெண்ணினுடைய இருதயத்திலே காணப்பட்டது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 2ஆம் அதிகாரத்திலே 9 முதல் 11 வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள்.
கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். எனக்கு தெரியும் உங்களை குறித்து எல்லாரும் சோர்ந்து போயிருக்கிறாங்க, எல்லா மக்களுக்குள்ளே திகில் பிடித்திருக்கிறது சொல்லிவிட்டு, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது எவ்வளவு தூரம் இஸ்ரவேலின் தேவனை குறித்து அந்த பெண் அறிந்து வைத்திருந்தார்கள் என்பதை அந்த வாக்கியம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். மிக ஒப்பற்ற ஒரு அறிக்கையை அந்த பெண் தன் வாயினால் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவங்க எல்லாவற்றையும் விசாரித்திருக்கிறாங்க. வருகிற இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வந்தார்கள், அவருடைய தேவன் எப்படியெல்லாம் அவர்களை வழி நடத்தினார், அதை குறித்து அவர்கள் விசாரித்திருக்கின்றார்கள், அறிந்திருக்கின்றார்கள். ஒரு கன்விக்ஷனுக்குள்ளே வந்துட்டாங்க, ஒரு முடிவுக்குள்ளே வந்துட்டாங்க. என்னவென்றால், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தான் உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஆகவேதான் மெய் தேவனை குறித்த அறிவு அந்த பெண்ணுக்குள்ளே இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் அந்த தொழிலில் அவர்கள் ஈடுபடுத்தப்பட்டு விட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வாஞ்சை, ஆவிக்குரிய விருப்பம், உண்மையான தேவனை குறித்த அறிவு, உண்மையான தேவ ஜனங்களை குறித்ததான அந்த விருப்பம், இதெல்லாம் அவங்களுடைய இரத்தத்திலே ஊறி இருந்ததை குறித்து நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் அவருடைய பிந்தின அந்த செயல்பாடுகள் இவர்கள் அந்த தொழிலுக்குள்ளே நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்பதாக நான் கருதுகிறேன் என்று உங்களுக்கு சொன்னேன். மூன்றாவதாக, அந்த எரியோ பட்டணத்தினுடைய ராஜாவுக்கு பயப்படாமல் தேவனின் பாதுகாப்பை நம்பி இருந்த பெண், ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாதவர். 2 வேவுகாரர்களை வேவு பார்க்கும்படி யோசுவா பட்டணத்துக்குள்ளே அனுப்புகின்றார். அவர்கள் நேரே ராகாபுடைய வீட்டுக்குள்ளே நடத்தப்படுகின்றார்கள். அங்கே சென்ற உடனே இது ராஜாவுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ், அவருக்கு வேவுகாரர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அந்த புலனாய்வு செய்யக்கூடிய பிரிவு இருக்கும் அல்லவா, அவர்கள் மூலம் ராஜாவுக்கு எப்படியோ செய்தி கிடைத்து விட்டது. இஸ்ரவேலரிலிருந்து 2 பேர் உள்ளே வந்திருக்கிறாங்க, பட்டணத்துக்குள்ளே வந்துட்டாங்க என்கிற செய்தி ராஜாவுக்கு தெரிந்ததினாலே அவங்க ராகாபுனுடைய வீட்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க என்று அந்த இன்டெலிஜென்ஸ், அவர்களுடைய அந்த புலனாய்வு துறை எப்படியோ ராஜாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உடனே அங்கே இருந்த ராஜா ஆள் அனுப்புகின்றார். இந்த 2 பேரும் ராகாபுனுடைய வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்து கேட்ட பொழுது அவர்கள் இங்கே இல்லை, வந்தது உண்மை, ஆனால் போயிட்டாங்க, நீங்கள் வேகமாக போய் அவங்களை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இவர்களை உள்ளே தன் வீட்டில் அடைக்கலமாக பரணிலே படுக்க வைத்துவிட்டு இவள் பொய் சொல்கின்றாள். ராஜாவுடைய கோபம் எப்படிப்பட்டது, உண்மை என்று தெரிந்து விட்டால் அவ்வளவுதான், அவளை சங்காரம் பண்ணி போட்டு விடுவார்கள், கொண்டு போட்டு விடுவார்கள் என்று தெரிந்திருந்த போதிலும் ராஜாவின் கோபத்திற்கு பயப்படவில்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவனின் பாதுகாப்பை அவர்கள் நம்பி இருந்தார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. 2ஆம் அதிகாரத்தில் 12வது வாக்கியத்தை நான் சுட்டி காண்பிக்கிறேன் பாருங்கள். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்திற்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு என்று அவர் கேட்பார். நான் உங்களுக்கு தயவு செய்தேன், ஏன் தெரியுமா? உங்கள் தேவன் பெரியவர், அவர் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவரே பெரியவர். அதனால அவருடைய ஜனங்களாகி உங்கள் மூலம் எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று நான் நம்பி இருக்கிறேன், ஆகையினால் உங்களை நான் காப்பாற்றினேன் என்று சொல்லி ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் தேவனுடைய பாதுகாப்பை நம்பியிருந்த ஒரு பெண்ணாக ராகாபை நாம் அங்கே பார்க்கிறோம். பார்த்து கொள்ளுங்கள். 4வதாக, தேவ சித்தத்திற்கு தன்னாலான உதவி செய்தவர். தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை நன்றாய் அந்த அம்மையார் புரிந்து வைத்திருந்தார்கள். இஸ்ரவேலர் வருகின்றார்கள், அவர்களை ஒருவரும் தடுக்க முடியாது. எமோரியரின் ராஜா தடுக்க முடியவில்லை, பாசானின் ராஜா தடுக்க முடியவில்லை. ஆகவே நிச்சயமாய் எரிகோவும் அவர்களுக்கு முன்பதாக விழுந்து போகும் என்பதை நிச்சயமாய் அறிந்திருந்து, தேவன் இந்த பட்டணத்தை அவர்கள் கரத்திலே கொடுக்க போகின்றார்,
தேவன் அந்த ஜனத்தை இந்த தேசத்திற்குள் வாழ வைக்க போகின்றார் என்று சொல்லி அதற்கு அந்த தேவ சித்தத்தை அறிந்திருந்ததினாலே தன்னால் ஆன உதவிகளை தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு அவர் செய்தார். தனக்கு என்ன முடியுமோ அதை அவர் செய்தார். என்ன முடிந்தது? அந்த 2 வேவுகாரர்களையும் பத்திரப்படுத்தி அவர்களை தேடி வந்தவருடைய கைக்கு காப்பாற்றி தேசத்துடைய நிலைகளையெல்லாம் எடுத்து சொல்லி அவர்களை பத்திரமாய் மதிலிலிருந்து கீழே இறக்கிவிட்ட அந்த பெண்ணினுடைய செய்கையை நாம் பார்க்கின்ற பொழுது தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு தன்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்தவர். நம்முடைய வாழ்க்கையில் எப்படித்தான் நாம் தேவனுக்காக ஒருவேளை பெரிய காரியங்களை செய்ய முடியாமல் போகலாம், பெரிய பெரிய காரியங்களை செய்ய இயலாமல் போகலாம். ஆனால் தேவன் நம்மை வைத்திருக்கிற இடத்தில் தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு தேவ சித்தத்தை அறிந்து நம்மால் என்ன காரியத்தை செய்ய முடியுமோ அதை செய்கின்ற மக்களை கர்த்தர் கனப்படுத்துகின்றார். சும்மா படுத்து வாங்கிட்டு இல்லை, இல்லாட்டி என்கிட்ட என்ன இருக்குது, என்ன செய்ய முடியும், அவங்களாம் பெரிய ஆட்கள், நிறைய பணம் இருக்குது, பெரிய காரியங்கள் இருக்குது, நம்மகிட்ட என்ன இருக்கிறது என்று சோம்பி நிற்கிறவர்களை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. வாட் காட் ஹஸ் கிவன் மீ, என்னிடத்தில் கர்த்தர் என்ன கொடுத்திருக்கின்றார், எனக்குள்ளே என்ன தாளந்தை வைத்திருக்கின்றார், எந்த விதத்தில் நான் அதை தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு பயன்படுத்தலாம், உதவியாக இருக்கலாம் என்று சிந்திக்கிற மக்கள் தான் பாக்கியவான்கள். பார்த்து கொள்ளுங்கள், அந்த விதத்திலே தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு தன்னாலான உதவிகளை செய்த பெண்ணாக இந்த அம்மையாரை பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையில் அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி அங்கே தேடி வந்த மக்களை அனுப்பிவிட்டு அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றார். அந்த மனுஷரை கொண்டு போய் ஒளித்து வைத்து என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது, பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே தன்னால் முடிந்தது அதுதான். அந்த நேரத்தில் ராகாப் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் தேவனுக்காக என்ன செய்ய முடியும்? வந்த அந்த 2 வேவுகாரர்களை பாதுகாத்து வைக்க முடியும், ஒளித்து வைக்க முடியும். மேலே கொண்டு போய் பரணியிலே போட்டு மேலே காரியங்களெல்லாம் மூடி போட்டு அவர்களை காப்பாற்றினார்கள். அதுதான் அவர்களுக்கு செய்ய முடியும். 15வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாக இறக்கிவிட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து என்ன செய்யலாம்? அந்த தேடி வந்த மக்கள் சென்று விட்டார்கள், அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அனுப்பியாச்சு. இப்போ மதில் மேலே அவளுடைய வீடு இருக்கிறது. ஜன்னல் வழியாக, ஒரு கயிற்றின் வழியாக அந்த 2 பேரையும் மதில் சுவரில் இருந்து கீழே இறக்கி விடுகிறதை நம்மால் பார்க்கின்றோம். அந்த பெண்ணால் அந்த சூழ்நிலையில் அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை நேர்த்தியாக செய்த பெண் என்பதாக நாம் அம்மையாரை குறித்து வாசிக்கிறோம், பார்த்து கொள்ளுங்கள். 5வதாக தேவ ஜனங்களை சேர்ந்து கொள்வதற்கு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா அந்த பட்டணத்தை அவர்கள் நேசிக்கவில்லை. அந்த பட்டணம் பாவத்திற்குள் கிடந்தது என்பதை அறிந்திருந்தார்கள். அது பாவத்திற்குள்ளே மூழ்கி கிடக்கிற பட்டணம். பாவத்தின் மேல் அவர்களுக்கு வெறுப்பு. ஆகவே மெய்யான தேவனை, அவருடைய ஜனங்களை சேர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆவல் அந்த பெண்ணுக்குள்ளே இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. 2ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். அந்த 2 பேரும் அவர்களை தப்ப வைக்கும்போது அம்மையார் கேட்டாங்கள்ல, உங்களுக்கு நான் தயவு செய்தது போல நீங்கள் எனக்கு தயவு செய்ய வேண்டும். உடனே அவங்க ஒரு சிவப்பு கயிற்றை கொடுக்குறாங்க. இந்த கயிற்றை உன் ஜன்னலிலே கட்டி வைத்து விடு, அதை பார்த்து உன்னை நாங்கள் தப்புவிப்போம் என்று சொன்னார்கள். சரி, இவங்க நாளைக்கு மறுநாள் 2 நாள் கழிச்சு தானே வரப்போகிறாங்க, அப்புறமின்றி எண்ணவில்லை. அவங்களை இறக்கி விட்ட உடனேயே போய் அந்த கயிற்றை அவர்கள் ஜன்னலிலே கட்டி வைத்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது அந்த ஜனங்களோடு சேர்ந்து கொள்வதற்கு அவர்களுக்கு இருந்த ஆவல், ஆசையை அது நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது 6:25 எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும்
அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கின்றாள். அவருடைய விருப்பம் அதுதான், பார்த்து கொள்ளுங்கள். இஸ்ரவேலுடைய ஓரத்தில் இங்கே இல்லை, இஸ்ரவேலுடைய அந்த ஓரத்தில் இல்லை. She was made to live in the midst of Israel. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே நடுவிலே வாசம் பண்ணும்படி அந்த பெண் அங்கே கனப்படுத்தப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே தேவ ஜனங்களோடு சேர்ந்து கொள்வதற்கான அவருடைய ஆசை ஆவலை கர்த்தராகிய தேவன் நிறைவேற்றி கொடுத்தார். அவ்வளவு தூரம் தேவனுக்கு பிரியமான ஒரு பெண்ணாகவே அந்த சேற்றிலே விளைந்த செந்தாமரையாக அந்த பட்டணத்திலே அவர்கள் காணப்பட்டார்கள். ஆறாவதாக இந்த பெண்ணினுடைய பெரிய கன மேன்மை என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ஜனன அட்டவணையிலே, அந்த ஜனன வரலாற்றிலே அவருடைய பெயர் காணப்படுகிறது. 3 பெண்களுடைய பெயர் தான் அங்கே காணப்படும். மரியாளம்மாவை தவிர்த்து, மரியாளம்மாள் கடைசியில் சொல்லப்படுகிறார்கள். அவர்களை விட்டுவிட்டால் முதலாவது அங்கே பார்க்கின்ற பொழுது அந்த இஸ்ரவேலின் மத்தியிலே 3 பெண்களுடைய பெயர்கள் அங்கே வருகிறது. அதில் ஒருவர் இந்த ராகாப் என்கிறதான பெண் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மத்தேயு 1:5 பாருங்கள், சல்மான் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். ஆகவே ஒரு மிகச்சிறந்த ஒரு இடத்தை கர்த்தராகிய தேவன் அந்த பெண்ணுக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ரட்சகர், உலக ரட்சகருடைய அந்த ஜனன வரலாற்றிலே எங்கோ இருந்த ஒரு புறையினத்து பெண்ணை கொண்டு வந்து உள்ளே வைக்கின்றார். இங்கே பார்த்தீர்களானால் அடுத்து ரூத் வருவார்கள். அவர்களும் ஒரு மோவாபிய ஸ்திரீ, இஸ்ரவேலை சேர்ந்த பெண் அல்ல. ஆகவே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலருக்கு மாத்திரம் அல்ல, தம்மை நம்புகிற, தம்மை விரும்புகிற எந்த மனிதராய் இருந்தாலும் அவர்களை தேவன் நேசிக்கிறார் என்பதற்கு ராகாபு, ரூத் இவர்களெல்லாம் இங்கே சாட்சியம் அளித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல, ராகாப் ஒரு வேசி, ஒரு புறையினத்து மத்தியிலே கானானிய ஸ்திரீ. அதே போல ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ. மோவாபியர் குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது 10ஆம் தலைமுறை மட்டும் மோவாபியரும் அம்மோனியரும் தேவனுடைய திருச்சபைக்கு உட்படலாகாது என்று சொல்லப்பட்ட மக்கள். 10ஆம் தலைமுறை மட்டும் அவங்க உள்ள வந்துடக்கூடாது, தேவனுடைய திருச்சபைக்குள்ள கால் வைத்து விடக்கூடாது என்று வெறுத்து ஒதுக்கப்பட்ட அந்த இடத்துல இருந்து ரூத் என்கிற மனுஷியை, ஒரு அம்மையாரை ஆண்டவர் தெரிந்தெடுத்து இஸ்ரவேலுக்குள்ளே கொண்டு வந்து கிறிஸ்துவின் ஜனன வரலாற்றிலே அவர்களை உள்ளே வந்து வைத்தது பெரிய கனம். அதே கனத்தை தான் ராகாப் என்கிற இந்த அம்மையாரும் பெற்றிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். இன்னும் பெரிய விசேஷம் என்ன தெரியுமா? ராகாபுடைய வயிற்றிலே தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர் பிறக்கின்றார். அவருடைய பெயர் போவாஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரூத்தினுடைய கணவராகிய போவாஸ் என்கிற தாவீதினுடைய அந்த முப்பாட்டனான போவாஸ், போவாஸ் ஓபேதை பெறுகின்றார். ஓபேது ஈசாயை பெறுகின்றார். ஈசாயினுடைய வயிற்றிலே தாவீது அரசர் வருகின்றார். தாவீதின் வம்சத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கின்றார். எத்தனை பெரிய கனம் அந்த பெண்ணுக்கு உண்டாயிற்று என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே தேவனாகிய கர்த்தர் அவர்கள் வாழ்ந்த அந்த நிலையிலே ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய உள்ளான மனதிலே, அந்த வாழ்க்கையிலே அவர்கள் வெறுப்படைந்தவர்களாக, தேவனை சார்ந்து கொள்ள விருப்பம் கொண்டவர்களாக விளங்கினதினாலே தேவன் அவர்களை பிரித்தெடுத்தார். பிரித்தெடுத்து தன்னுடைய ஜனன வரலாற்றிலே அந்த பெண்ணை கொண்டு வந்து வைக்கின்ற அளவிற்கு ஒரு கனத்தை கர்த்தராகி தேவன் அவர்களுக்கு ஏற்படுத்தினார். வேதத்தில் த ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு சொல்லுவாங்க. விசுவாச வீரர்களின் பட்டியல் வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய ஹால். இது போன்ற ஒரு ஹால், அதில் ஆங்காங்கே ஃபோட்டோஸ் வைக்கப்பட்டிருக்கோம். அது எல்லாம் விசுவாச வீரர்களின் பட்டியல் பார்த்து கொள்ளுங்கள். விசுவாச வீரர்களுடைய அடையாளங்கள். அது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாச வீரர்களின் பட்டியல். விசுவாச வீரர்களுக்கான கனத்தை கொடுக்கின்ற அரங்கம். அந்த 11ஆம் அதிகாரத்திலே 31வது வசனத்திலே அம்மையாருடைய பெயர் மிக அருமையாய் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஹால் ஆஃப் ஃபேம், அந்த கனப்படுத்துகின்ற அந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். 31ஆம் வசனம், விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தார்கள். விசுவாசத்தினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆகவே அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய விசுவாச வீராங்கனையாகவே அம்மையார் அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வேசியான ராகாவுதான், ஆனால் அதை அவர்கள் விருப்பப்பட்டு செய்தார்கள் என்பது இல்லை. ஏனென்றால் அவருடைய பின் வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு நிர்பந்தத்திற்குள் இருந்தார்களே அல்லாமல் அவருடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. மெய் தேவனை குறித்த அறிவு, ராஜாவின் கோபத்திற்கும் பயப்படாமல் தேவனின் பாதுகாப்பை நம்பியிருந்த நிலை, தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு தன்னால் ஆன உதவிகளை செயல்பாடுகளை செய்த பெண்மணி, தேவ ஜனங்களோடு தன்னை சேர்த்து கொள்வதற்கு ஆசையும் ஆவலும் கொண்டிருந்த பெண். கிறிஸ்துவின் ஜனன அட்டவணையிலே அவருடைய பெயரை ஆவியானவர் பதித்து ஒரு மிகப்பெரிய கனத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, விசுவாச வீரர்களின் பட்டியலிலே அம்மையாருடைய பெயர் அங்கே பொறிக்கப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் அவர்கள் சேற்றில் விளைந்த செந்தாமரை, அல்லேலூயா, சேற்றில் விளைந்த செந்தாமரையாக அவர்கள் காணப்படுகின்றார்கள். வேதாகமத்தில் காணப்படும் கனத்திற்குரிய பல பெண்மணிகளுள் ராகாப் அம்மா சிறப்பான இடத்தை பெறுகின்றார்கள். இவர்கள் சேற்றில் விளைந்த ஒரு செந்தாமரை என்று சொன்னால் அது மிகையாகாது. இவர்களிடம் காணப்பட்ட அந்த விசுவாச வாழ்வு நம்மிடத்திலும் காணப்பட வேண்டும்.